அப்புறம் மாட்டு சாணி இதெல்லாம் சூடு பண்ணி இயற்கையான பொருளை வச்சு தேய்ச்சி குளிச்சிருக்கணும். என்ன மாதிரிலாம் 15 வருஷம் 20 வருஷம் இந்த விவசாயம் அது யாராலுமே இருக்கவே முடியாது. வேற என்ன கேட்டா தெரியுமா, ஒன்னே ஒன்று சொல்லுங்க, 1 ஏக்கருக்கு 1 நாட்டு மாடு வேணும். நாட்டு மாடு இல்லாம இயற்கை வேளாண்மை தொடவே முடியும். உங்க பிள்ளைகளுக்கு அதாவது ஒரு ஏக்கர் வச்சுன்னா ஒரு 4 சென்ட் பண்ணும். 4 சென்ட் பண்ணி முதல்ல நம்ம சாப்பிடுவோம், நம்ம பிள்ளைகளுக்கு கொடுப்போம். உங்க பிள்ளை இந்த பூமியில சாப்பிடுற முதல் பொருள் இயற்கை வேளாண்மை பொருளாக. அப்போ காக்கநல்லூர் காங்க நல்ல சுத்து மாடா போதும். அந்த மாடு இல்லாம இயற்கை வேளாண் பார்க்க முடியாது. நான் என்ன சொல்றேன், படிங்க சூப்பரா ஒரு பாட்டை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை இயற்கை காட்டும் வழியே. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை இயற்கை வழி, விவசாயம் காட்டும் பாதை. உண்மையை சொன்னால் உலகம் பைத்தியக்காரன் என்று சொல்லும், லூசு என்று சொல்லும், இப்படி பல பட்டங்கள் நமக்கு வழங்கும். ஆனாலும் பார்த்திங்கன்னா நம்ம அதுக்காகலாம் கவலைப்படக்கூடாது அப்படிங்கிற அதாவது முழு குறிக்கோளாக இயற்கையும் இயற்கை விவசாயத்தை பற்றியுமே நம்ம தாத்தா ரொம்ப தீவிரமாக கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இயற்கை விவசாயம் பண்ணுங்கன்னு நம்ம கிராமத்தில் இருக்கவங்ககிட்டையும் சொல்லுது தான் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாப்புல. அப்புறம் நமக்கும் நிறைய இயற்கை முறையில் விவசாயம் பண்ணணும் தம்பி அப்படின்னு அடிக்கடி, அதாவது நம்ம தாத்தா தான் இயற்கை ஆர்வலர் கண்ணன் விவசாயி அவர்கள். இப்போ கூட நம்ம ஸ்டார்டிங்கில் பாட்டு பாடி டான்ஸ் ஆடினது தாத்தா தான், வேறு யாரும் இல்லை. அப்போது நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வீடியோவுக்கு மேலே தாத்தா நம்ம கூட பேரப்பிள்ள நம்ம செய்கிற விவசாயத்தை தான் அதாவது எப்படின்னா 4 மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் விவசாய வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதில் நம்மளோட சப்போர்ட் அப்படின்னு சொல்லதுக்கு ஒன்றும் இல்லை, ஏதோ நம்மளால் முடிஞ்சதை கொஞ்சம் நிறைய சொல்லுவோம் மக்களுக்கு. இயற்கை முறையில் விவசாயம் பண்ணும் பொழுது நமக்கு ஆரோக்கியமான உடல், அப்புறமா பார்த்திங்கன்னா வருங்கால தலைமுறைகளுக்கும் நம்மளால் முடிஞ்சதை சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி சொல்லுவாப்புல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேலைக்கு போயிடுவோம், அதனால் தாத்தா வச்சு நிறைய வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நிறைய ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்லுவாப்புல. சரி, நம்ம நேரம் கிடைக்கும்போது அவங்கள வச்சு வீடியோ எடுப்போம். இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறுகிழங்கு நம்ம வயலில் தான் மண் நினைக்க சொல்லியிருக்கோம். தாத்தா அப்பா மொத்தமாக 2 தாத்தா எனக்கு சொந்தக்காரங்க தான். அங்கே கிராமத்தில் எல்லாருக்குமே தெரியும், பொதுவாக அனைவருமே உறவு முறை தான். அப்புறம் சொந்தம் இல்லாட்டாலும் நம்ம பேசும் பொழுது உறவு முறை சொல்லி தான் பேசுவோம். அந்தளவுக்கான ஒரு பழக்கம், ஒரே குடும்பமாக வாழக்கூடிய ஒரு சூழல் கிராமத்தில் பார்க்க முடியும். அப்போ நிறைய உறவுகளை நம்ம இங்கே உறவு முறையாகவும் அப்புறம் பழக்கத்திலும் மாமா மச்சான் அண்ணன் தம்பி அப்படின்னு பேச முடியும். இது கிராமத்தில் எல்லாருமே நிறைய கிராமத்திலிருந்து தான் வெளியே போயிருப்போம். அப்போ நம்ம வெளிநாடுகளில் இருக்கிற நிறைய நண்பர்கள் நீங்கள் செய்கிற வேலைகளையும் அப்படியே அந்த இயற்கை காட்சிகளையும் நமக்கு அப்படியே அப்பப்போ வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கிராமத்துலேயும் சரி நம்ம தோட்டத்துலேயும் நடக்கிற வேலைகளை அதிகமாக வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுக்க எல்லாருக்கும் நன்றி. இப்போ நம்ம வயலில் தான் சிறுகிழங்கு ஏற்கனவே நம்ம மண் நினைக்கிறத சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே இந்த செடிகள்லாம் பூக்க ஆரம்பிச்சிட்டு, இது ஃபஸ்ட்டு டைம் நம்ம நட்டது. அதுக்கப்புறம் அங்கெல்லாம் பார்க்கலாம் சின்ன சின்ன செடிகளாக இருக்கும். அதெல்லாம் நம்ம திரும்ப, அதாவது கொஞ்சம் இந்த நிலம் நல்ல சரியான டயத்தில் நம்மளால் நிலத்தை தயார் பண்ண முடியல. அதனால் அந்த மாதிரியாக கொஞ்சம் நிலம் உறைவு அதிகமாகிட்டு, உங்களுக்கு டிராக்டர் இந்த மாதிரியான நவீன எந்திரங்கள் போகும்போது நிலம் உறையும். அது நம்ம இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நினைக்கும்போது தெரிய ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக. அப்போ ஃபுல்லாகவே நம்ம எந்திரத்தை விட்டும் வேலை பார்க்க முடியாது. விவசாயத்தில் நம்ம சொந்த உழைப்பு அதிகமாக இருந்தது அப்படின்னா நஷ்டம் இல்லாமல் இந்த சம்பளத்தையும் ஆள் வேலையை குறைக்க முடியும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் நம்மளால் பெருசாக கோட்டை கட்ட முடியாது, கோடி கோடியாக சம்பாதிக்க முடியாது. யார்கிட்டையும் கைகட்டி நின்று வேலை பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நம்ம சொந்தமாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னொரு வயலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை, அங்கே தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படியா அடுத்து இன்னொரு வயலில் வெண்டைக்காய் கொஞ்சம் பறிக்க வேண்டியிருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு இவங்களை நம்ம
2 வகை இருக்குது இந்த இடத்துலையே. அதுக்கு நம்ம மண் அணைக்க சொல்லியிருந்தோம். ஏன்னா மழையும் இங்கே வர ஆரம்பிச்சிட்டு, அதனால் மழை வர்றதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரியாக மண் அணைச்சோம் அப்படின்னா தான் இந்த கிழங்கு வகைகள்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் இருக்கணும். தண்ணி ஒரு சொட்டு இருந்தால் கூட அழுக ஆரம்பிச்சிடும். அதைத்தான் இந்த வீடியோவில் அப்படியே எடுத்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுத்து அப்லோட் பண்ணுதோம். தொடர்ந்து நம்ம வீடியோக்களையும் சரி நமக்கும் ஆதரவு கொடுக்குற அனைவருக்கும் நன்றி. நிறைய விவசாயம் பழகுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நமக்காக உதவும். அதாவது கோடி கோடியாக பணம் இருந்தாலும் நமக்கு நிம்மதி கிடைக்காது அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க, நம்மளும் கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ எவ்வளோ நம்மளால் உழைக்கிற வயசில் நிறைய உழைச்சி சேமிப்பில் வச்சுக்கிடுங்க. ஏதோ ஒரு நாள் நமக்கு கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்து பழகும்போது, இப்போது வருங்காலங்கள்லாம் விவசாயம் பண்ணுறதுக்கும் விவசாய வேலைகளுக்கு இவங்களே நம்ம ஒரு வாரமாக சொல்லி வச்சுருந்தோம். ஒரு வாரமாக சொல்லியுமே ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் வாங்கன்னு பிடிச்சி கொண்டு வந்திருக்கோம் மழை வர்றதுனால. இந்த வேலை எல்லாமே எனக்கே தெரியும், நானே ஒத்தையில் கூட பண்ண முடியும். இருந்தாலும் மழை வந்துட்டு அப்படின்னா மேலே பார்க்கலாம், நீங்களே மேகமூட்டமாக இருக்கும், பிரச்சனை நமக்கு ஓவர் ஆயிரும். அந்த களைப்புல் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 2 ஆள் செய்ய வேண்டிய இடம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது களையை நம்ம கையால் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 10 ஆள் 15 ஆள் எடுத்து விடுற ரொம்ப தீவிரமாக களை பற்றிடும். இப்போயே நீங்கள் இந்த டீ குடிச்சிட்டு இருக்க தாத்தாவுக்கு அடுத்தால பார்க்கலாம் நிலத்தில் எவ்வளோ புல் தெரியுதுங்குது. நம்ம இது வரைக்குமே கிட்டத்தட்ட 3 களை வெட்டிட்டோம். 2 வாட்டி ஆட்களை வச்சு இந்த மூட்டு புல்லுன்னு சொல்லுவோம், அதையும் எடுத்துட்டோம். இப்படி பல வேலைகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். திரும்ப ஆனாலும் பார்த்திங்கன்னா பூமியில் புல் முளைக்காமல் இருக்காது அப்படின்னு இந்த தாத்தா தான் நம்மக்கிட்ட சொன்னாப்புல. அது உண்மை தான். நம்ம எவ்வளோ தான் எடுத்துக்கிட்டே இருந்தாலும் களையை நம்ம திரும்ப இந்த களை வெட்டும்போது இந்த கட்டிகளில் இருக்கிற ஒவ்வொரு புது விதைகளும் உடஞ்சி திரும்ப அதுக்கு உள்ளே இருக்கிற களைப்புட்கள் வளரத்தான் செய்யும். இப்போ தாத்தா நம்மக்கிட்ட கொஞ்சம் இயற்கையை பற்றி சொல்லணுன்னாப்புல. அது சோப்பு போட்டு குளிக்க மாட்டேங்க, சோப்பு போட்டா இந்த நீர் பூரா மாசுபடும்னு போட மாட்டேன். இப்போ இந்த தேமலுக்காக தான் போடுறேன். அப்போ நினைச்சுன்னா நீங்கள் இது சாம்பலை வச்சு தேய்ச்சி குளிக்கணும் தான். சாம்பல் கேட்டா ஏன் சிறுபை சிறுபயிறு எல்லாம் அப்படி நவ தானியங்களை கொண்டு உங்கள் உடம்ப பாலி சார். அப்படிதான் குளிச்சுக்கிட்டு இருந்தவே. கடலை மாவு நீங்கள் இயற்கையை மாசுபடுத்தக்கூடாதுன்னு நினைக்கணும். வைங்களேன், சோப்பு போடாங்க, இந்த மாதிரி போடுங்க. நீர் சொல்ல மாதிரி நான் கடைப்பிடிச்ச மாதிரி இந்த 15 வருஷம் சோப்பு போடாமல் குளிச்சிருக்கேன். சோப்பு போடாமல் குளிச்சேன்னா நான் ஸ்மெல்லு வருமே. சோப்பு போடவே மாட்டேன். கிட்ட ஆள் சேர முடியாத, கிட்ட ஆள்னா ஸ்மெல்லு வரும்ல. அதை பற்றி எனக்கு கவலை. எனக்கு இந்த நீர் வந்து என் பிள்ளையில யாசம் எப்பா லூசாப்பா இயற்கையை பற்றியே எந்த நேரமும் நீ இயற்கையை பற்றி பேசி என்ன செய்ய போற, இந்த நாட்டை திருத்திட போறியா, சோப்பு போட்டு குளிப்பா அப்படின்னு என் பிள்ளைலாம் இன்னும் யாசம். நான் சோப்பை கொண்டு போக மாட்டேன். 12 வருஷம் ஆகிட்டு வருமாவே. அதுக்கப்புறம் தான் இப்போ தான் அந்த தேமல் வந்து பார்த்தீங்களா, அந்த சோப் போட்டு குளிக்கணும் உங்களுக்கு எஃபெக்ட் ஆகிருக்குல்ல. அப்போ நினைச்சிருக்கணும் நீங்கள் சாம்பல் அப்புறம் மாட்டு சாணி இதெல்லாம் சூடு பண்ணி இயற்கையான பொருளை வச்சு தேய்ச்சி குளிச்சிருக்கணும். என் விஷயத்தை என்ன மாதிரிக்கெல்லாம் 15 வருஷம் 20 வருஷம் இந்த விவசாயம் அது யாராலையுமே இருக்கவே முடியாது. வேற என்ன கேட்டா தெரியுமா, ஒன்னே ஒன்று சொல்லுங்க, 1 ஏக்கருக்கு 1 நாட்டு மாடு வேணும். நாட்டு மாடு இல்லாம இயற்கை வேளாண்மை தொடவே முடியாது. நீ நான் இப்பவும் இன்னைக்கு கிடைச்ச நேரத்தை சொல்றேன், நீ இயற்கை வேளாண் பண்ணணும்னா உங்க பிள்ளைக்கு உங்க வீட்டுக்கு முதல்ல பண்ணணும். சாப்பிடுறத பத்தி நான் முதல்ல உங்க வீட்டுக்கு உங்க பிள்ளைகளுக்கு அதாவது ஒரு ஏக்கர் வச்சுன்னா ஒரு 4 சென்ட் பண்ணணும். 4 சென்ட் பண்ணி முதல்ல நம்ம சாப்பிடுவோம், நம்ம பிள்ளைகளுக்கு கொடுப்போம். உங்க பிள்ளை இந்த பூமியில சாப்பிடுற முதல் பொருள் இயற்கை வேளாண்மை பொருளா. அப்போ உடனே இப்ப நான் சொல்றேன் 1 ஏக்கரை நீ பண்ணான்டா. இப்போ ஒரு ஏக்கர் வச்சுன்னா 1/2 ஏக்கர் பண்ணும். இப்போ ஒரு காங்கேயம் காலை இறக்கிடலாமா? நாட்டு மாடு, காங்கேயம் நாட்டு மாடு, சின்ன மாடு. 1 ஏக்கர் 3 ஏக்கருக்கு 1 நாட்டு மாடு காப்பாத்தும். நீங்க போன வீடியோல தானே சொன்னீங்க நம்மகிட்ட இருக்க கடைசி நாட்டு ரகம் காங்கேயம் தானே. அது ஒண்ணுதான் இந்த மாடு. நான் சொல்லுங்க அதே ஒண்ணு இறக்கிருமான்னு கேட்கேன். காக்கநல்லூர் காங்கேயம் நல்ல சுத்து மாடா போதும். அந்த மாடு இல்லாம இயற்கை வேளாண் பார்க்க முடியாது. நான் என்ன சொல்றேன், இன்னும் ஒரு மாசம் கழிச்சு ஒரு வீடியோ போடுறதா 1,00,000 பேர் ஒரே நாளில் பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா ஜல்லிக்கட்டை மீட்டவங்க ஆமா, அவங்க ஜல்லிக்கட்டுக்காண்டி போராடணும். அவங்களுக்கு மட்டும்தான் அந்த தலைப்பே. அந்த போராடுனதுனாலதான் இப்ப நாட்டு மாடு இருக்கு. 5 விழுக்காடு நாட்டு மாடு மட்டும் இருக்கு. அதுக்கு இந்த மாட்டை மீட்டெடுத்த மாணவ சமுதாயத்துக்கு தான் அந்த பெருமை. இளைஞர்கள், அதான் மாணவர்கள், இளைஞர்கள், அலைகடலான மெரினாவில் திரண்ட இளைஞர்கள். அந்த வெற்றி வந்து தாத்தா சொன்ன மாதிரி ஜல்லிக்கட்டுக்காக போராடின இளைஞர்கள் கண்டிப்பாக அவங்க சொன்னதுக்கப்புறம் நிறைய நாட்டு மாடு அதாவது அழிவில் இருந்து குறைக்கப்பட்டுச்சு கண்டிப்பாக. அப்புறம் பார்த்திங்கன்னா மாடு வளர்ப்பு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது விவசாயம் பண்ணுற எல்லா மக்களுக்கும் கண்டிப்பாக தெரியும். மாட்டுச்சாணம் நமக்கு இயற்கை கொடுத்த மிகப்பெரிய வரம். இயற்கை விவசாயம் பண்ணும்போது எல்லா விவசாயத்துக்குமே நமக்கு மாட்டுச்சாணம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன்.